ஜங்ஷன்லேருந்து வரகடம் சிப்காட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே போயிடலாம். வரகடம்னாலே அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் அண்ட் நிசான்ஸ் கம்பெனி, அப்போலோ டயர் கம்பெனின்னு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இந்த இடம் தாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட். இதெல்லாம் பாருங்க, சென்னையில் வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னு எல்லாம் வெளியூர் போவாங்க. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இல்லை கல்ஃப் ஏரியா, சவுடி அப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்போ அது தேவையே இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற டாப் ஐடி கம்பெனிஸ் பூரா எல்லாம் சென்னைக்கே வந்திருக்கு. அது சென்னையில் எங்கேயா இருக்குன்னா எல்லாம் சுற்றி வர இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் எல்லாம் சென்ட்ராகி கிடக்குது. அதனால் நாம் இனிமேல் நம்ம ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போயோ இல்லை வெளியூருக்கு போயோ வேலை தேடணுங்கிற அவசியமே இல்லையே. இப்போ பொருள் நம்ம வாங்குகிறோன்னு வைக்க, அதை விற்கும் போது அதுக்கு என்ன வேல்யூன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுக்குவோம். அதாவது ரீசேல் வேல்யூ. இந்த காரு, பைக்கு, ஏன் ஜுவல்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்றா கூட விலை குறைஞ்சிடும். ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸின் தாரக மந்திரமே இன்றைய சேமிப்பு சில ஆயிரங்கள், நாளைய மதிப்பு பல லட்சங்கள். சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அருகில் இருக்கிற நம்ம கரூர்ல தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 450 ரூபா மட்டும்தான். அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட். டிடிசிபி அப்ரூவ்டுனாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும்னு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் மனையை புக் பண்ணி 30 நாளுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈசி, பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லைங்க, 7000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் பட்டுப்புடவையும் ஃப்ரீ. நம்ம ஜிவி ப்ராப்பர்ட்டிஸ் கரூர் கார்டன்ஸில் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இபி ஃபெசிலிட்டி, 24 மணி நேரம் தண்ணி வசதி, அது மட்டும் இல்லை பெரிய வாட்டர் டேங்க், அப்புறம் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய லேஅவுட்ஸை பார்த்துருக்கேங்க. போய் பார்த்த உடனே நம்ம மனசுக்கு திருப்தியாகவே இருக்காதுங்க. அது ஏதோ ஒரு தானோ மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மளோட ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட இந்த கரூர் கார்டனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சி போயிடுங்க. பின்னாடி காம்பவுண்ட் வாலெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ரோட்ஸ் எல்லாம் கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நீட்டாக போட்டிருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான மனையை நீங்கள் புக் பண்ணாமல் போகவே முடியாதுங்க. ஏன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஜிவி ப்ராப்பர்ட்டிஸோட இன்னொரு நல்ல பழக்கம் என்னென்னா, அவங்க டெவலப் பண்ணுற லேஅவுட்ஸ் எல்லாமே சுற்றி வர வீடுகள், ஹேபிடேஷன் ஏதாவது இருக்கும். தனிமையாக ஐசோலேட்டடாக இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா கரூர் கார்டன் லேஅவுட் பாருங்கள், சுற்றி வர வீடுகள்லாம் இருக்குது. டெவலப்ட் ஏரியாவில் தான் அவங்க லேஅவுட்ஸை டெவலப் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம சைட்டை சுற்றியும் ஏகப்பட்ட பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இன்னொரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது அப்படி தான், இனிமேல் பண்ண போகிறது அப்படி தான். என் ஃப்ரெண்டோட தாத்தா அவர் பிள்ளைகிட்ட, அதாவது என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவாராம், மகனே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு. ஆனால் எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கேட்கல. அவர் பிஸ்னஸில் கொஞ்சம் பணம் போட்டிருக்காரு. சரி, பிஸ்னஸ் ஓகே தான், பட்டு சரியாக நடக்கலை அந்த பிஸ்னஸ்ஸு. அவரை கொண்டு போய் எங்கேயோ லாஸில் விட்டுடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்காதேங்கிறாரு. உண்மைதான். ஏன்னா எப்போதுமே நிரந்தர லாபம் தரக்கூடியது லேண்டில் நாம் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அந்த வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கேன். ஹோம் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் ரிமூவ் யுவர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் நாம இருக்கோம். வெளியில் போகும்போது பல முகங்கள் நமக்கு. ஆஃபீஸில் ஒரு முகம், நண்பர்கள்கிட்ட ஒரு முகம், உறவினர்கள்கிட்ட ஒரு முகம். ஆனால் இந்த முகத்திரைகள், இந்த முகமூடியெல்லாம் கிழிச்சிட்டு நாம இருக்கிறது நம்ம சொந்த வீட்டில் தான். அப்படி நம்ம சொந்த வீட்டில் நாம இருக்கணும்னா அந்த வீடு அழகாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு வீடு நமக்கு அமையணும்னா அதுக்கு வாங்குகிற மனை எப்படி இருக்கணும், அதோட சூழல் எப்படி இருக்கணும்.
எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்கிறேன், இப்படி இருக்கணும். இந்த கரூர் கார்டன்ஸ் மாதிரி இருக்கணும். எங்கே நீங்கள் வீடை கட்டி இருந்தீங்கன்னா யூ கேன் பி யுவர் செல்ஃப். ஸோ ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணி கரூர் கார்டன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கரூர் கார்டன்ஸ் லே அவுட்டில் தெருக்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இப்போ நாம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தாச்சுங்க. வர்ற வழியில் ஏகப்பட்ட ஸ்கூலு, காலேஜு, இண்டஸ்ட்ரியலு, சிப்காட் நிறைய பார்த்தோம். இப்போ முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுங்க. இதுதாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில். உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாதாரணமாக மற்ற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லே அவுட்டை அவங்க எடுத்து மார்க்கெட் பண்ணி உங்ககிட்ட ரீச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது விலை கூடும். காரணம், அவங்களுக்கு உண்டான லாபம், அந்த பர்சன்டேஜ் அவங்க போட்டு தான் ஆகணும். ஆனால் ஜிவி ப்ராப்பர்ட்டிஸோட இந்த கரூர் கார்டன் லே அவுட் அப்படி இல்லை. இவங்களது சொந்தம். இவங்களே லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணி டைரெக்டாக உங்ககிட்ட ரீச் பண்ணுறாங்க. ஸோ விலை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சகாயமாக 450 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபுட்டுன்னு கிடைக்கிறது. அதுவும் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ். சென்னைக்கு அருகாமையில் ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூரில் கரூர், கரூரில் இருக்கு ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் போட்டிருக்கிற புது லே அவுட் கரூர் கார்டன்ஸ். ஒரு சதுரடி 450 ரூபாய் தான். எல்லாமே டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற மனைகள். கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கான மனை புக் பண்ணுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்னு ஒன்று நமக்கெல்லாம் அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தான் ஞாபகம் வரும் இல்லையா? இங்கே வரப்போகுதுன்னு பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒன்று நிச்சயம், கண்டிப்பாக இங்கே வரப்போகுது. எந்த இடத்துல அமைய போகுது அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னா, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புத்தூர், அதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அமைய போகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த லே அவுட்லேருந்து சுங்குவார் சத்திரமே 9 கிலோமீட்டர் தான்னா. அப்போ ஏர்போர்ட் எவ்வளோ பக்கத்தில். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டும் இங்கே வந்துடுச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் இந்த கரூர் கார்டன் லே அவுட் டேக் ஆஃப் தான். இதுதாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட். சென்னையிலேருந்து நீங்கள் இங்கே வரத்துக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்குங்க. இங்கேருந்து நம்மளோட ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் லே அவுட் போட்டிருக்கிற கரூர் கார்டனுக்கு ஜஸ்ட் 19 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் போயிடலாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, டெவலப்ட் ஏரியானா நம்ம சிட்டியில் கிண்டியை தான் சொல்லுவோம், இல்லை அம்பத்தூர் சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் பயங்கர க்ரௌடட் ஏரியாவை போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது. ஆனால் சொஃபிஸ்டிகேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், கிளாசி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் குழுமி இருக்கிற இடம் தான் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் தான். இந்த நம்ம கரூர் கார்டன்ஸை சுற்றி இருக்கிற அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தான் பிரமாதமாக இண்டஸ்ட்ரியலி டெவலப்ட் ஏரியா. ஸோ இப்படி வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஏரியாவில் நாம் மனை வாங்கி வீடு கட்டி தங்கினா நமக்கும் அது வளர்ச்சி தானே. அதுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுறேன் கரூர் கார்டன்ஸ் லே அவுட். நம்ம கரூர் கார்டனை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மட்டும் இருந்தால் போதுமாங்க? என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பிளேஸ் வேணாமா? ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் தான் EVP வேர்ல்டு. இந்த மாதிரி நிறைய தீம் பார்க்ஸ் இங்கே இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இடங்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதில் இன்னொன்று தான் இந்த குயின்ஸ்லேண்ட். ஸ்ரீபெரும்புத்தூர்னதும் எல்லாருக்கும் என்னங்க ஞாபகம் வரும்? இதோ ராஜீவ்காந்தி நினைவிடம் தான். இங்கேருந்து நம்மளோட கரூர் கார்டன் ஜஸ்ட் 19 கிலோமீட்டர்ஸ் தாங்க. வாங்க போகலாம். உங்கள் உள்ளங்களில் உள்ள கனவுகளை இல்லங்களாக மாற்றுவது இந்த ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டிஸின் கரூர் கார்டன்ஸ் லே அவுட் தான். இந்த NH4லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட கரூர் கார்டனுக்கு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் போயிடலாங்க. வாங்க போகலாம். நான் நிறைய லே அவுட்ஸை பார்த்துருக்கேங்க. அங்கே பார்க்கும் இருக்கும், ரோட்ஸும் இருக்கும். ஆனால் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சென்னையில் ஒரு வீடோ இல்லை மனையோ வாங்குகிறோன்னா முதல்ல நம்ம என்ன யோசிப்போம்? பக்கத்தில் பார்க் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம வாக்கிங் போகணும் இல்லையா? பக்கத்தில் பார்க் இருந்தால் அங்கே போயிடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பீச் வரைக்கும் போகணும், இல்லாட்டி ஜிம்முக்கு போகணும். அப்படி இல்லைன்னா வீட்லேயே ட்ரெட்மில்லை வாங்கி வச்சுப்போம். ஆனால் நம்மளோட ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கையான அழகோட வாக்கிங்க்குன்னு ஒரு தனி ஸ்பேஸே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஈவினிங்கில் இதில் ஒரு வாக் போனோன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லைங்க?
இன்னும் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க? உடனே இங்கே வாங்க, உங்களுக்கான மனையை புக் பண்ணுங்க. இவ்வளோ நேரமாக ஒய்ஜி சார் பேசுனதையும் நான் பேசுனதையும் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இந்த இடம் பிடிக்குங்க. இன்றைய சேமிப்பு சில ஆயிரங்கள், நாளைய மதிப்பு பல லட்சங்கள். நன்றி, வணக்கம்.